கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேத பகுதி சங்கீதம் 90:15. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தைக் கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஆம் தேவ பிள்ளைகளே, இது வேதத்தில் ஒரு சிறு ஜெபம்தான். சங்கீதத்தில் இது மோசேயினுடைய சங்கீதமாக எழுதப்பட்டுள்ளது. மோசே என்ன ஜெபித்தார் என்றால், அவர்கள் எகிப்தில் எவ்வளவு அடிமைத்தனத்தையும் எகிப்தியர்களால் கொடுமையையும் அனுபவித்தார்களோ அதற்கு ஈட அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டி தேவனிடத்தில் வேண்டிக் கொள்கிறார். தேவன் கொடுத்தாரா? ஆம், கொடுத்தார். அவர் எகிப்தில் கஷ்டப்பட்ட நாட்களுக்கு ஈடாக அவர்களுக்கு இன்ப கானானை கொடுத்தார். நம் தேவன் நல்லவர். தேவ பிள்ளைகளே, அவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிற பிள்ளைகளுக்கு நன்மையை மாத்திரம் தருகிற தேவன். மத்தேயு 7:9-10-11 இந்த வசனங்களில் கூறப்பட்டுள்ளது. உங்களில் எந்த மனுஷனாலும் தம்மிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா என்று எழுதப்பட்டுள்ளது. நாம் பிரியமானவர்களே, நாமே நம் பிள்ளைகளுக்கு அவர் கேட்பதை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்தும் போது நம் தேவன் செய்யாமல் இருப்பாரா? எகிப்தின் அடிமைத்தனம் போன்ற போராட்டமா? உங்களுக்கு சிறுமைப்படுத்துகிற வாழ்வின் துயரமா? கேளுங்கள், தேவனிடத்தில் கேளுங்கள். அவர் அந்த சிறுமையின் வாழ்க்கையை மாற்றி போட்டு உங்களை உயர்ந்த இடத்தில் வைப்பார். எகிப்தின் அடிமைத்தனம் போன்ற கடன் பிரச்சனையா? பிரச்சனை மீளவே முடியாமல் தவிக்கிறீர்களா? கடன் பிரச்சனையினால் மீளவே முடியாமல் தவிக்கிறீர்களா? தேவனை நோக்கி ஜெபித்து பாருங்கள். அவர் தம்முடைய பிள்ளைகளை எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் விடுதலையாக்குவார். அவர் தம் பிள்ளைகளை மகிழ்வித்து அவர்கள் சந்தோஷப்படுவதை பார்த்து சந்தோஷப்படுபவர். நம் தேவன் சொல்லியிருக்கிறார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லியிருக்கிறார். நாம் வாழ்ந்து சுகமாயிருப்பதே அவருக்கு பிரியம். நீங்களும் கூட மோசேயைப் போல எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தைக் கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று விடாப்பிடியாய் தேவனை பற்றி கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கும் பாலும் தேனும் ஓடுகிற கானானை போன்ற வாழ்க்கையை உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பார். ஆமேன். அல்லேலூயா.